ஹாய் நண்பர்களே! சனா சேவை மையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளி வாகனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள அரசாங்கம் விதிச்சிருக்கு. புதிய வழிகாட்டு நெறிமுறைகள வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆணைய தனியார் பள்ளிகள் இயக்குனர் மு. பழனிசாமி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல சமீப காலமா பள்ளி வாகனங்கள்ல மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுக்கறது, நடத்துனர்களால் தொந்தரவு கொடுக்கப்பட்டு வருது. நிறைய புகார்கள் அது சம்பந்தமா வருது. அதனால பள்ளி வாகனங்கள் செல்லும் மாணவிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்வது தொடர்பான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டிருக்காங்க. பள்ளி வாகனங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தனியார் பள்ளிகள் இயக்கம் வெளியிட்டிருக்கு. அதுல மாணவிகளுக்காக இயக்கப்படும் பேருந்துகள்ல கண்டிப்பா ஒரு பெண் உதவியாளர் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த வாகனத்துல சிசிடிவி கேமரா பொருத்துவது ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மோட்டார் வாகன சிறப்பு விதிகள் 2012 பிரிவு 5(6) படி மாணவிகளுக்காக இயக்கப்படும் பள்ளி வாகனங்கள்ல கட்டாயமாக பெண் உதவியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும். வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்துடன் குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் நியமனத்தின் போது அவர்கள் மீது குற்ற வழக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு காவல்துறை சான்று மற்றும் மருத்துவ தகுதி சான்று வாங்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த வேலையில அமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர உதவியாளர்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் புத்தாக பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல போக்சோ சட்டத்தின் சாரம்சம் தெளிவாக அந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் கட்டாயமா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பள்ளி வாகனத்துல GPS கருவி, சிசிடிவி கேமரா கட்டாயமா பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாகனத்துக்கும் தரச்சான்று உரிய காலத்துல ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி வாகனங்கள்ல முன்னும் பின்னும் பள்ளி வாகனம் அப்படின்னு பெரிய எழுத்துல எழுதணும். அதே போல வாகனத்துல மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டு பள்ளியோட தொலைபேசி எண்ணு பெரிதாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு வாகனத்திலும் விதிகள் படி அவசர கால வழி இருக்குன்னு அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர காலங்களில் மாணவர்கள் உடனே தொடர்பு கொள்ள அவசர கால பொத்தான்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாவதியான வாகனங்களை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது. வாகனங்களில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக மாணவர்களை ஏற்றக்கூடாது. இது போன்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தான் தற்போது அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. நண்பர்களே, இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.